ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் ஊறுகாய் தாங்க. ஆமாங்க, பாவக்காய்னாலே கசப்பு. ஆனால் நான் இனிப்பாக இன்றைக்கி செய்ய போகிறேனுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சும்மா இஞ்சி புளி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. அதுக்கு முதல்ல பாவக்காயை நீல வாக்கில் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா குழம்புக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயில் வணங்கி வெந்து வரும்போது கொஞ்சமாவது நீளமாக பெருசாக இருந்தால் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை சிறுசாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நல்லா வாடுறதுக்கு விட்டுக்கலாங்க. வாடினதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. முதல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போது பாவக்காய் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா வாடிருச்சுங்க. ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வாடி ட்ரையாக இருக்குதுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். கேஸ் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி வறுவிடணுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சா கடுகு வெந்தயத்தை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக மைல் மார்க் செக்கு நல்லெண்ணெய் வாங்கியிருக்கிறேனுங்க. இது அளவு 200 கிராம் பாவக்காய் எடுத்து செய்யறேனுங்க. இதுக்கு இதுவே போதும். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை போட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வணங்கி வெந்து வரணுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வெந்து வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசல் வெந்து இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை 200 கிராம் சேர்த்து. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாதனால நானே சில ஒரு கையில் பிடிச்சிட்டு போடுறதுனால இது கூடவே உப்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இஞ்சி புளியோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. இதில் சர்க்கரையோட ஈரப்பதம் சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த ஊறுகாயை தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மாவே நம்ம சுடு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பே தேவையில்லை. எங்கள் வீட்டில் நான் செஞ்சு வச்ச உடனே சும்மாவே ஸ்பூனில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செஞ்சு வச்ச ஊறுகாய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலி டப்பாவை எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. டப்பாவில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. பாவக்காயினாலே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் பாவக்காய் குழம்பு, பாவக்காய் பொரியல்னு இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் நிறைய வாய்ஸ் ரியாக்ஷன் வீடியோஸ், சினிமா சாங்ஸ், குக்கிங் வீடியோஸ், கோவில் வீடியோஸ், ஈச்சனாரி, மணம்புலா, சூளக்கல் மாரியம்மன் கோவில், மாசாணியம்மன் கோவில்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.